அனைவருக்கும் வணக்கம். லதா. இன்றைக்கி நம்ம கடலைப்பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். கடலைப்பருப்பை புடைச்சிட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவி நீங்கள் 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சா போதும். அதுக்கப்புறமா மிக்சியில் இந்த கடலைப்பருப்பை ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அது கூட சோம்பு, பச்சை மிளகா வேணும்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இல்லைனா காஞ்ச மிளகா கூட நான் போட்டுட்டேன். பச்சை மிளகாய் எங்களுக்கு ஒத்துக்காது, அதனால் காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு சோம்பு போட்டு திட்டமாக உப்பு போட்டு வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு அதையும் போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இந்த வடையை எடுத்து மாவை நீங்கள் எண்ணெயில் வடக்கி போடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு திருப்பி விட்டு நீங்கள் வடையை சுற்றி எடுத்துருங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு தான், ஈஸியாக இருக்கும். செய்யறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆனால் கூட உண்மையிலேயே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் வேணும்னா மாவில் நீங்கள் திட்டமாக போட்டுக்கோங்க, நல்ல வாசனையாகவும் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நாம் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்குது. நான் படிக்கும்போது நான் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆவேன், ஆண்டர்ப்ரனர் ஆவேன். அதாவது கிராமப்புறங்களில் கஷ்டப்படுற பெண்களுக்கு அந்த கிராமத்துக்கே நான் ஒரு பெரிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து நாட்டினுடைய எதிர்காலம் சிறப்பாகிற வரைக்கும் நான் ஒரு தொழில் புரட்சியை ஏற்படுத்துவேன்னு நான் நம்பினேன். இன்ன வரைக்கும் நான் நம்பிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக அது நடக்கும். அதே மாதிரி என் கல்யாணத்துக்கு பிறகு எனக்கு உடம்பு முடியாமல் என் குழந்தை அபார்ஷன் ஆகி அதுக்கப்புறமா என் குழந்தை பெட் ரெஸ்ட்டில் இருந்து தான் எனக்கு பிறந்தாங்க. அந்த மாதிரி இருக்கும்போதும் நான் என்ன நினச்சேன்னா, நம்மளை மாதிரி வீட்டில் இருந்து வேலைக்கு போக முடியாத குடும்ப சூழ்நிலைகளால் இருக்கிற பெண்களுக்கு நாம் ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும்னு அன்னைக்கு நான் முடிவு பண்ணது. இன்றைக்கும் நான் தொடர்ந்து அதுக்காக போராடிட்டு தான் வரேன். நிச்சயமாக என்னால் முடிஞ்சதை பெண்களுக்கு, முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு நான் செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபாக நிறைய பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணேன், சம்பாதிக்காத இருந்தபோது. அப்போது ஒருத்தவங்களுக்கு வருமானம் அப்படின்றது எவ்வளோ முக்கியன்றதை என் வாழ்க்கையில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது நாம் படிச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்படும் போது படிக்காத பெண்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். பெண்கள் இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகணும். ஒவ்வொரு பெண்ணும் உண்மையிலேயே பல திறமைகள் அவங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு திறமைகளையும் நிச்சயமாக அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்கிற திறமைகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நான் யூடியூப் ஆரம்பிப்பேன்றதை நான் கனவுல கூட நினைக்கல. என்னோடய 10th 12th டிகிரி, காலேஜு, அதுக்கப்புறமா என்னோடய மேரேஜ் லைஃப், அது வரைக்கும் எனக்கு யூடியூப் பற்றி எதுவுமே தெரியாது. என் குழந்த எனக்கு 2014 பிறந்தாங்க. 2014 தான் எனக்கு யூடியூப்பு அப்படின்ற ஒன்று இருக்கிறதே எனக்கு தெரியும். அதை யூடியூப்பில் வீடியோஸ்லாம் எடுத்து போட்டுட்ருக்காங்கன்றத நான் பார்த்தேன். ஆனால் நான் யூடியூப் ஆரம்பிப்பேன்றதை நான் நினைக்கவே இல்லை. ஒரு 2018 மாதிரி என்னோடய குழந்த நல்லா படிக்கணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல ஸ்கூலில் பாப்பாவுக்கு படிக்கிறதுக்கு இடம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு தான் நான் போனேன் கோயிலுக்கு. அந்த கோயிலில், வண்டலூர் வழித்துணை பாபா கோயிலில் யூடியூப் எடுக்கிறதுக்கு பேட்டிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போது நான் எங்கள் ஊரில் நான் ஒரு ஸ்பீச் பேசியிருந்தேன், அதை காமிச்சேன். நீ பேசு பாபாவை பற்றின்னு சொன்னாங்க, நானும் பேசினேன். அப்புறமா தொடர்ந்து கோயிலுக்கு போகும்போது அவங்க யூடியூப்க்கு நான் வீடியோஸு, லைவு, அது எல்லாமே அவங்க கோயிலுக்காக, பாபா ப்ரேயர்ஸ்க்காக தான் நான் எடுத்துகிட்ருந்தேன். ஆனால் என்னோடய வாழ்க்கையில் நான் தனியாக ஒரு யூடியூப் ஆரம்பிப்பேன் அப்படின்றத நான் நினச்சே பார்க்கல. என்னோடய வாழ்க்கையில் உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் நான் நினச்சதை விட நினைக்காதது தான் நிறையவே நடக்குது. ஆனால் நாம் அதுக்கெல்லாம் கவலைப்பட்டுட்டு நம்மளுடைய வாழ்க்கை நம்ம நினச்ச மாதிரி இல்லையேன்னு என்றைக்குமே கவலைப்படக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து நம்மளுடைய லட்சியங்களுக்காக நம்ம போராடிட்டே தான் இருக்கணும். கடமைகளை முதல்ல செய்யணும், அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய கனவுகள்.
கடமைகள் அப்படின்றது குடும்பம், குழந்தை அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை தான் நான் கடமைகள்னு சொல்கிறேன் ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கும். அது முடிச்சிட்ட பிறகு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒதுக்கி தன்னுடைய கனவுகளுக்காக உழைக்கணும். என்னுடைய கனவுகள் அப்படின்றது என்னோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் தான். இந்த வருஷம் எப்படியாவது படித்து நல்ல மார்க் எடுத்து நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. எல்லாத்துக்கும் மேலே என்னை அவமானப்படுத்தினவங்க, நீ படித்ததே வேஸ்ட்டுன்னு என்னை கேவலப்படுத்தினவங்க முன்னாடி என்னோடய வாழ்க்கையில் நான் சாதிச்சிருக்கேன்றத நான் உணர்த்தணும். என்ன அவங்க அவ்வளோ கேவலமாக பேசுனதை நினச்சி வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு போகணும்னு நான் விருப்பப்படுறேன். அதே மாதிரியே என்னை மாதிரியே இருக்கிற பெண்கள் குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு குழந்தைங்க குடும்பத்துக்காக தன்னுடைய கனவுகளை தொலைச்சிட்டு ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்குமே குடும்பத்துக்காக குழந்தைக்காக தன்னையே தியாகம் பண்ண பெண்கள் கண்டிப்பாக ஒரு 40 வயசுக்கு மேலேயும் உங்களுக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. நிச்சயமாக நீங்களும் உங்களுக்காக வாழணும். உங்கள் கனவுகளுக்காக நீங்கள் வாழ்ந்து நீங்களும் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. தொடர்ந்து உங்கள் கனவுகளுக்காக போராடுங்க. நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. வாழ்க்கையில் என்றைக்குமே கஷ்டப்படுறோம், நம்ம தோத்துட்டோம், நம்மளுடைய விதி இப்படி தான் நினைக்காதீங்க. கண்டிப்பாக விதியையும் மாற்றும் வல்லமை பெண்களுக்கு உண்டு. தொடர்ந்த உழைப்பு, போராட்டம், கவலைகளை கஷ்டங்களை பார்த்து மனம் தளராமல் இருக்கிற ஒரு உறுதி, இவைகள் எல்லாமே நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும். யூடியூப்பை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை வச்சு இன்ன வரைக்கும் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னை விட நிறைய பேர் நல்லா வீடியோ போடுறாங்க, நம்மளாம் என்ன போட போகிறோம் அப்படின்ற ஒரு காலம் நான் பயந்தேன். ஆனால் அதுக்கப்புறமா நிச்சயமாக நம்மளாலேயும் யூடியூப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நல்லபடியாக வீடியோ போட முடியும்னு முழுசாக நம்பினேன். இன்றைக்கும் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். நிச்சயமாக நான் ஜெயிப்பேன்.